அனைவருக்கும் வணக்கம். நான் அரண்டவஞ்சாமி. நம்மளுடைய தேர்தல் வியூக கணிப்பில் அதிமுகவுடைய கூட்டணியில் சில ஓட்டைகள் விழுந்திருக்கு. அதாவது முன்கூட்டி அவர்கள் பேசி எல்லாம் திட்டமிட்டு வைத்திருந்தால் கூட அதில் ஓட்டை விழுந்து விட்டது. ஓட்டை விழுவதற்கு முழு காரணம் என்னவென்றால், விலை போன சரத்குமார் போன்ற ஆட்களால் தான் அதிமுக கூட்டணியில் ஒரு பெரும் ஓட்டை விழுந்திருக்கிறது. அவர் விலை போயிட்டார், வேலை நல்லபடியாகவே போய் சேர்ந்துட்டார். அவரை வேலை பேசியது நம்ம பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தங்கத்தட்டில் தாம்பளத்தில் ஏற்றி விலை பண்ணிவிட்டார். ஆர்கே நகர் இடைத்தேர்தலின் போது இவர் ஒரு 7 கோடி ரூபா பணத்தை வாங்கிக்கிட்டு தான் அவங்களுக்கு போய் பிரச்சாரம் பண்ணினார் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட்டை வச்சு சரத்குமாரை அமலாக்கத்துறை தூக்கி வச்சு உள்ளே தூக்கி கொண்டு வச்சு நொங்கி தான் வெளியே விட்டுச்சு. அது சரத்குமாருக்கே நல்லா தெரியும். இப்போ அதே மாதிரி நொங்கிடப்படாதுங்க பயம் சரத்குமாருக்கு. 60 தாண்டி விட்டோம், நொங்குனோம்னா நம்மளுடைய கட்டுமஸ்தான உடல் எல்லாம் இனிமேல் கட்டுக்கடங்காமல் நொறுங்கி போயிருங்க பயம் வந்து விட்டது. இது நொங்குனாங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. செந்தில் பாலாஜி அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜியே நொங்கியவர்கள் தான் அமலாக்கத்துறையினர். காதோரம்லாம் ரத்தம் வந்ததுன்ட்டு நீங்களாம் கேள்விப்பட்டிருக்கலாம். அதனால் அவர் நொங்கலை இல்லை தொங்கலை, நாங்கள் டீசெண்டாக கொண்டு விட்டு டீசெண்டாக வந்துட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் பொய். போலீஸ் கையில் அமிட்டாலும் சரி, இல்லை அமலாக்கத்துறை கையில் அமிட்டாலும் சரி, நொங்காமல் எவனையும் விட மாட்டான். அது உறுதியானது தான். சரி, அந்த மாதிரியான இதில் போயிட்டார் சரத்குமார் போயிட்டார். இப்போ தேமுதிக தேரும், அவங்களுக்கு 4 சீட்டு கொடுக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதனுடைய கருத்து கணிப்பில் இவருடைய கூட்டணி இப்படி அமைந்தால் 4-5 வீடியோ போடுங்க. இவருடைய கூட்டணி அமைந்தால் இன்னென்ன தொகுதிகள் இன்னாருக்கு ஒதுக்கப்படும், இவர்களுடைய வெற்றி வாய்ப்பு எந்த அளவில் இருக்கிறது, எந்த இடத்தில் இருப்பார்கள் அப்படிங்கிறது வரை நம்ம எல்லாத்தையும் ஒரு கணிசமான கணக்கில், அதாவது அதிமுகவுடைய தலைமை என்ன வியூகத்தில் இருக்கிறது அப்படிங்கிற இதை அங்கிருந்து ஒற்றர்கள் மூலம், அதாவது அங்கிருந்து வரக்கூடிய தகவல்களை வைத்து நாம் இந்த வீடியோவில் பல வீடியோக்களில் பேசியிருந்தோம். ஆனால் எதிர்பாராத விதமாக ஐயா எடப்பாடியார் அவர்களுக்கு இடையில இவங்களாம் செங்கலை உருவாங்குங்கிறது புரியாமல் போச்சு. அவரே எடப்பாடியார் இடையில செங்கல் உருவுவவர் தான் அப்படிங்கிறது அவர் தன்னையே உணராதவராக போய்விட்டார். ஆனால் அவரை நான் ஒரு விஷயத்தில் பாராட்டி ஆகணும். நிச்சயமாக எடப்பாடியார் அவர்களை என்னதான் தவளப்பாடியார் பச்சோந்தி பழனிசாமி அப்படின்லாம் நம்ம சொன்னாலும் கூட அவர் கட்சியை காப்பாற்ற வேண்டும். அதிமுகங்கிற கட்சி தமிழ்நாட்டில் இருக்க வேண்டும், அந்த கட்சியை காப்பாற்ற வேண்டும், அந்த கட்சியை தூக்கி நிறுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு முடிவோடு திடரான மனசோடு அவர் வேலை செய்து கொண்டிருக்கிறார். அந்த வகையில் அவரை நம்ம தமிழ்நாட்டு மக்கள் பாராட்டித்தான் ஆக வேண்டும். கட்சி மாச்சரியங்களுக்கு அப்பாற்பட்டு அவரை நிச்சயமாக நம்ம பாராட்டணும். இந்த இடத்துல எடப்பாடியார் அவர்களை நம்ம பாராட்டியே தீர வேண்டும். அந்த அளவில் அவருடைய செயல்பாடுகள் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த சீரோ பன்னீர்செல்வம்லாம் போயிட்டாங்க, வெலை போயிட்டாங்கன்னு சொல்றதை விட அவங்க வீழ்ந்தே போயிட்டாங்க. வீழ்ந்தவன் எந்திரிக்கவே மாட்டான். அதாவது அந்த மாதிரி வீழ்ந்தே போனான். குப்புற விழுந்து நெடுஞ்சாங்கடையா விழுந்துட்டான்னா ஒருத்தன் கை தூக்கி விடாமல் நான் உன்னை ஆசீர்வதிச்சுட்டேன் எழுந்திருப்பான்னு சொல்லாமல் அவன் எந்திக்க மாட்டான்ல. அதே மாதிரி அவன் பிஜேபியினுடைய காலில் வீழ்ந்தே போய்விட்டான். அதே மாதிரி டிடிவி தினகரன் நாங்கள் அணிலாக பாரதிய ஜனதா வச்சு போகிறதுக்கு ஒரு அணிலாக சேவை செய்வாங்களாம். நிபந்தனையற்ற ஆதரவாம் பாரதிய ஜனதாவுக்கு. உனக்கு நிபந்தனையற்ற மன்னிப்பை அவர்கள் வழங்கிவிட்டார்கள். ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் எவ்வளோ ரூபா கைப்பற்றப்பட்டது விஜயபாஸ்கர் இருந்து அந்த கணக்கு வழக்குகள், நீ 20 ரூபா டோக்கன் கொடுத்து என்னென்ன வேலை பார்த்த, அந்த மாதிரியான பிரச்சனை, உனக்கு இருக்க அந்நிய செலவாணி மோசடி, அமலாக்கத்துறையில் இருக்க வழக்குகள் அனைத்தும் முடித்து வைக்கப்படுகிறது. அதனால நீ நிபந்தனையற்ற ஆதரவு. நிபந்தனை தான் ஏற்கனவே எழுத்து பூர்வமாக கொடுத்தாச்சா, எனக்கு இன்னென்ன பிரச்சனை இருக்குது, பெறா சட்டத்தில் இன்னென்ன பிரச்சனை இருக்குது, அந்நிய மோசடி இப்படி இருக்குது, அந்நிய செலவாணி மோசடி இப்படி இருக்குது, இந்த சட்டங்கள் எனக்கு இப்படி இருக்குது, அங்கே லண்டனில் வாங்கின ஹோட்டல் பிரச்சனை இப்படி இருக்குது, எனக்கு இதெல்லாம் தீர்த்து வைங்க அப்படின்னு சொல்லி நீ எழுத்துப்பூர்வமாக எழுதி கொடுத்தாச்சு. அவங்களும் அதை ஒரே நாள் இரவில் நீ வாஷிங் பவுடர் நிர்மா போட்டுருவாங்க. வாஷிங் மிஷினில் போட்டு ஒன்று புனிதன் ஆக்கிடுதேன்னு சொல்லிட்டாங்க. டிடிவி தினகரன் அவர்களே நம்ம மரியாதை தான் பேசணும். இது பேச்சுக்காக பேசுதான் நீ நான் பேசிட்டு இருக்கோம். மற்றபடி டிடிவி தினகரன் அவர்கள்
அவரை வந்து புனிதன ஆக்கியாச்சு. எது பாரதிய ஜனதா கட்சி வந்து நல்லதொரு வாஷிங் மிஷின் வைத்திருக்கிறது, அதனால அதை புனிதனா யாரை வேணாலும் மாற்றிடுவாங்கன்னு மாற்றியாச்சு. பல ஆயிரம் கோடி ரூபாய்களை குவித்து வைத்திருக்கிற சீரோ பன்னீர்செல்வத்தையே வந்து அவர்கள் புனிதராக மாற்றிவிட்டார். அவர் என்ன நினைக்காருன்னா, போன தேர்தல் 2019 தேர்தலில் வந்து தன்னுடைய மகனை தேனி பாராளுமன்ற தொகுதியினுடைய உறுப்பினராக ஆக்கியது பாரதிய ஜனதா கட்சி. பாரதிய ஜனதா கட்சி வாக்கு எந்திரத்தில் என்ன பழுது செய்யணுமோ பழுது செய்து அவரை ஆக்கியது. அல்லன்னா ஈவிகே இளங்கோவன் அவர்கள் தான் பாராளுமன்ற உறுப்பினர், இன்று பாராளுமன்ற உறுப்பினராக இருந்திருப்பார். அதை மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை நம்ம பிரதமர்கார்கிட்ட இருக்குது அப்படிங்கிறது அவர் தெரிஞ்சே போய் காசியில் போய் அவர் கூட போய் சரணம் உச்சக்கரணம் உச்சம் வரானின்ட்டு போய் நின்னார். புத்தக சரணம் கச்சாமி ஒரு நாள் சொல்லிட்டாங்க, ஜெய்ஸ்ரீராம். அவங்களுடைய வேத மந்திரம் இதுதானே, அதை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க நீங்களா. அந்த மாதிரி காசியில் போய் காய் வேட்டியோடு நின்று பிரதமர் பின்னாடியே முந்தியை பிடிச்சிக்கிட்டே அலைஞ்சி காரியத்தை முடிச்சிட்டாருங்களா. அதே மாதிரி இந்த முறையும் தேனி எவன் எக்கடு கட்டு போனால் எனக்கு என்ன, அதுதான் அவருடைய பாலிசி. சீரோ பன்னீர்செல்வத்துடைய பாலிசி வந்து எவன் எக்கடு கெட்டு போனால் என்ன, என் கூட எத்தனை பேர் வேணால் இருந்துட்டு போ, அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை, வாய் ஊத்தல்ல, வாசம் வந்தால் பார்த்துக்க, வாசம் வரலன்னா விட்டுரு, ஈச்சி வேணா சாப்பிட்டுக்கிடுதேன் அப்படின்னு அவர் கடந்து போய்கிட்டு இருக்கார். ஆமாம், நீ எக்கடு கெட்டு போ. ஏன் அவன் ஓபிஎஸ் ரவீந்திரநாத் வந்து எம்பி ஆகணும், அதுக்கு மிஷினை அவங்க என்ன பண்ணணுமோ பண்ணுவாங்க. நான் பிரதமர் முந்தானை பிடிச்சிக்கிட்டு விடவே மாட்டேன். முந்தானன்னு சொல்லுதானா, சேலையில் தான் முந்தானை இருக்குமா, வேட்டியில் முந்தானை இருக்காதா, ஒரு முந்தி இருக்குங்களாயா, ஒரு ஓரமாக கரை தொங்கிட்டு இருக்குங்களா, அதை பிடிச்சிக்கிட்டு நான் விட மாட்டேன். அப்படி இல்லைன்னா அவர் பைஜாமாவை பிடிச்சிக்கிட்டாது, குருதாவை பிடிச்சிக்கிட்டாது, நான் தொங்கிக்கிட்டு விட மாட்டேன் அப்படிங்கிற அந்த வகையை தான் அணிலுன்ட்டு யார் டிடிவி தினகரன் பேசுகிறார். டிடிவி தினகரன் நான் அணிலாக பாரதிய ஜனதாவுக்கு உதவுவேன், நான் அங்கே தொப்பி பிடிச்சிக்கிட்டு கிளையை தொப்பி பிடிச்சிட்டு கீழே விட மாட்டேன், எனக்கு அடிபட்டெல்லாம் போதும், என்னுடைய அந்த சின்ன வழக்கு சுகேஷ் சந்திரசேகர் வந்து ஜெயிலில் தான் இருக்கான், நான் வெளியே வந்தேன்னா எதனால் வந்தேன், லஞ்சம் கொடுக்க வழக்கில் சுகேஷ் சந்திரசேகர், இவருக்கு லஞ்சம் கொடுத்தது பேங்க் கொடுத்த சுகேஷ் சந்திரசேகர்னு உள்ளே இருக்கான், ஆனால் இவர் மட்டும் வெளியே வந்துட்டார். யார், நம்ம டிடிவி தினகரன். அப்போ ஓர வஞ்சனை எப்படிலாம் இருக்குது, கண்ணில் வெண்ணெய் அந்த சுண்ணாம்பு எல்லாம் வைக்கிற தன்மை வந்து ஆள் பார்த்து நடக்கும், அது நடத்துவோம் அப்படிங்கிறது வந்து பிஜேபியினுடைய வேலைங்க. அதனால இவர் பிஜேபியை தொங்கிக்கிட்டு அம்மையார் சசிகலா மீது உள்ள ஏனைய பிற வழக்குகளும் முடித்து வைக்கப்படுகிறது. அதே மாதிரி இவர்கள் மீது திமுக அரசு சில வழக்குகளை போட்டு அனுமதி கேட்டுக்கிட்டு இருக்குல்ல ஆளுநர்கிட்ட, அது அந்த இதெல்லாம் அனுமதியெல்லாம் கொடுக்கப்பட மாட்டாது அப்படின்ட்டு அப்போ முடித்து வச்சுக்கிடுவாங்க. அதனால இவர்களுக்கு லாபமாக கிடைக்கிறது. அதனால ஒத்த காலில் நிற்கிறது. இதில் கொடுமை என்னன்னா, ஜான் பாண்டியன் கட்சி ஒரு ராஜ்யசபா சீட்டும் ஒரு பாராளுமன்ற சீட்டும் வேணுமா, எது பிஜேபி கூட்டணியில் போங்க, தரித்திரம் பிடிச்சி போச்சு அப்படின்னு வச்சுக்கிடுவோமே. தமிழ்நாட்டுக்கு பிடிக்காது. ஆமாம், இந்த லட்சணத்தில் வட மாநிலத்தில் பிஜேபி தான் வரும் அப்படின்னு ஒரு கட்டமைப்பு பிம்பத்தை தமிழ்நாட்டில் உருவாக்கி வச்சுருக்காங்க. அதை பேசிக்கிட்டு இருக்காங்க, நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் 40 சீட்டும் திமுக வந்துடும், ஆனால் வடநாட்டில் பிஜேபி தான் வந்துடும், ஆட்சி என்னமோ மோடி தான் வருவார் அப்படின்ட்டு இங்கே வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே உள்ள அரசியல் ரசாயன மாற்றம், வேதியியல் மாற்றம் மாதிரி மாறி கிடக்குது. இங்கே உள்ளவங்களுக்கு தெரியலை, புரியலை. ஏன்னா போன அலாட்டில் அப்படி நம்பினாங்க, மாறி போச்சு. அதை நம்பி இப்போ வேறு மாதிரி நினைக்காங்க. அதனால தான் மோடி பின்னாடி தொங்கணுன்ட்டு இங்கே உள்ள கூட்டணி கட்சிகள் முடிவெடுத்து வேலை செய்யுது. இப்போ அதிமுக கூட்டணியில், அதாவது எடப்பாடியார் தான் உண்மையான அதிமுக, அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. அவர் தான் அதிமுகவை ஸ்டாண்ட் பண்ணணுங்க முடிவில் இருக்கார். அவருக்கு பக்கபலமாக இல்லாமல் அவரை செல்லரிக்க வைப்பதற்காக கரையான் மாதிரி அரித்து கொண்டு இருப்பவர்கள் இருக்கத்தான் செய்வார்கள். எந்த கட்சியில் வேண்டாலும் இருக்கத்தான் செய்வார்கள். இப்போ சொல்றாருல, ஒருபோதும் கூட்டணி கிடையாதுன்ட்டு அம்மையார் முடிவெடுத்தாலும் அது இப்போ இருந்தால் என்ன ஸ்டாண்ட் எடுப்பாங்களோ எனக்கு தெரியலை அப்படின்ட்டு டிடிவி தினகரன் பேசுறாருல, பூசி மெழுகுதில் இவங்களை நம்பி வந்தவர்களை, அதிமுகவில் இருந்து பிரிந்து இவர்களை நம்பி டிடிவி தினகரனை, சீரோ பன்னீர்செல்வத்தை நம்பி வந்தவர்களை இவங்களாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா காவு கொடுக்கான், கழுவேத்து தான். யாருக்கு? இந்த பிஜேபிங்கிற கழுமுனைக்கு கழுவேற்றிக்கிட்டு இருக்கான் ஒவ்வொருத்தனையும்.
ஒவ்வொருத்தனையும் பாரதிய ஜனதாவில் கொண்டு கழுவேற்றிக்கிட்டு இருக்கான். அதிமுகவில் இருந்து இவங்களோடு பிரிந்து பயணித்தவர்களை கழுவேற்றிக்கிட்டு இருக்காங்க. இவங்க கழுவேற்றி ஆட்கள், இவங்க கழுவேத்தாங்க, பாரதிய ஜனதாவில் கழுவேத்தாங்க. இதை புரிஞ்சுக்கிட்டு தப்பிச்சு ஓடி அதிமுகவோட சேர்ந்துக்கிடுங்க. அல்லனா நம்மளுடைய தோழமை கழகம் தானே, தாய் கழகம் தானே, திமுகவில் சேர்ந்துருங்க. அல்லனா இன்னொரு கட்சியில் வேணாலும் சேர்ந்துட்டு போ, அல்லனா நம்ம அண்ணன் சீமான் கட்சியில் வேணாலும் சேர்ந்துட்டு போ. அதில் அதுக்காக அங்கே போய் சேர்ந்தா உனக்கு விடிவு பிறக்குங்கிறது இல்லை. உனக்கு ஒரு கட்சி வேணா அங்கே வேணாலும் போயிட்டு போ. நீ கழுவேத்துதலில் போய் மாட்டிக்கிடாத. அதுதான் முக்கியமான விஷயமா இந்த இடத்துல நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. ஆனால் இன்னும் பாரு, இன்னொருத்தையும் கழுவேத்துக்கு அந்த கழுமரத்தில் போய் நானே உட்காருவேன்ட்டு ரெடியாக இருக்கான். தேமுதிகவும் அந்த மாதிரி தான் ரெடியாக இருக்க மாதிரி இருக்குது. நம்ம அன்புமணி சார்வால், மரியாதைக்குரிய அன்புமணி சார்வாளுக்கு 7 தொகுதியும் ஒரு ராஜ்யசபா சீட்டும் தார என்று அதிமுக எப்போதோ பேரம் பேசி முடிச்சாச்சு. அவர் கணேஷ் எம்எல்ஏட்டு பேரம் பேசி முடிச்சாச்சு. முடிஞ்சு போனதுக்கு பிறகு டெல்லியிலேருந்து மிரட்டல். நீர் என்ன பண்ணீர்? அப்போ சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கும்போது, ஒன்றியத்தில் சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கும்போது மருத்துவக் கல்லூரி கல்லூரி ஒதுக்கீடில் வந்து நீர் நிறையா முறைகேடு பண்ணிகிட்டே இருக்கு. ஆமாம், அதனால் உங்கள் மேலே ஒரு வழக்கு இருக்குது. அந்த வழக்கை நாங்கள் தூசி தட்டி உண்மை தூக்கி உள்ளே வைக்கட்டுமா, வாரியராக உள்ளே வைக்கட்டுமான்னொடனே தானாகவே உதறல் எடுத்துகிட்டு அன்புமணி சார்வாளுக்கு. இந்த அன்புமணி சார்வாளை பற்றி நம்ம பேசிட்டோம், யதார்த்தத்தில் பேசிட்டோம், உண்மையை பேசிட்டோம்னா இதுதான் அங்கே உள்ள தம்பி தொண்டர்படை அக்னி சட்டி வீரர்கள் வந்து குதிச்சு கொந்தளிச்சு தீயா வருவாங்க. அக்னி சட்டி வீரர்கள் இல்லை, அக்னி சட்டி வீரர்கள் போது அக்னி தக 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 அப்படின்னு எரியும் இல்லை. அதனால வந்து எரிஞ்சிக்கிட்டே இருக்காங்க. வரவேற்க வேண்டிய விஷயம் தானே. வேணாம், அண்ணன் ரொம்ப யோக்கியம் இல்லை. இது அக்னி சட்டி நம்ம சார்வால், அன்புமணி சார்வால் யோக்கியம் இல்லை. நீ அதில் ஊழலே நடக்கலைன்னு சொல்லிடு. உன் அக்னி சட்டியில் அடித்து உங்கள் அன்புமணி சார்வால் நடக்கலைன்னு சொல்லி கையில் அக்னி சட்டியெல்லாம் வரைஞ்சி வச்சுருப்பார்ல அன்புமணி சார்வால், அதை நடக்கவே இல்லைன்னு சொல்லி பார்ப்போம். அது நடக்காத ஒரு ஊழலுக்கு வழக்கு போட்டு வச்சுருக்காங்க அப்படின்னா நீ ஏன் இப்போ பயர்த? நடக்காத ஊழலுக்கு ஒரு வழக்கு போட்டு வச்சுருந்தா நீ இப்போ எதுக்கு பயந்து ஓடுத? நீ பிஜேபியோடு கூட்டணி போனேன்னா அப்போ பயந்து செத்துட்ட, கழுவேறிட்ட. பிஜேபிங்கிற கழுமரத்தில் நீனே போய் நட்டுக்கா உட்காந்துட்ட, காலை அகட்டிக்கிட்டு நல்லா அகட்டிக்கிட்டு உட்காந்துட்ட. இப்போ அழிஞ்சே போனேன். அப்படி தானே அர்த்தம். அதிமுகவுக்கு எந்த இழப்பும் இல்லை. இந்த இடத்தில் எடப்பாடியாரோடு நிற்கின்ற தொண்டர்கள் ரெட்டலை சின்னத்தையே முடக்குனா கூட முடக்குவாங்க. பிஜேபி அதையும் செய்யும், எதை வேண்டுமானாலும் செய்து அதிமுகவை தங்களுடைய கட்சியில் இணைத்து கொள்ளணும், அதாவது கழுவேற்றி கொள்ளணுங்கிறதுல உறுதியாக இருக்குது பிஜேபி. அதை கவனமாக அதிமுக தொண்டர்கள் கவனமாக இருக்கணும். இங்கே நிறைய பேர் கரைஞ்சிட்டான். கிராமப்புறத்தில் அதிமுக தொண்டர்கள் நிறைய பேர் கரைந்து விட்டார்கள், பிஜேபியில் கழுவேறி விட்டார்கள். அதை நம்ம உறுதியாக சொல்லுதேன். நீங்கள் கொஞ்சம் கிராமப்புறங்கள் அதிமுக தொண்டர்கள் தலைமை வந்து இறங்கி வேலை செய்யணும். அதுதான் அதிமுகவுக்கு நலம் பயக்கும் இந்த இடத்துல. சரி, இப்போ அதிமுகவுடைய கூட்டணி இந்த இடத்தில் அந்த இடத்தில் தான் இருக்கிறது. இப்போதைய வரை முடிவு செய்யப்படலை. பாமக பாலே சொல்லிட்டாரு, நாங்கள் இன்னும் முடிவெடுக்கலை அப்படிங்கிறது. ஏன்னா டெல்லி வந்து ஆட்டுவிக்கிறது. இப்போ பாமக போய் சேர்ந்துட்டுன்னா தேமுதிகவும் போய் சேர்ந்துடும், எங்கே பிஜேபியோட கழுவேறிடும். அதுதான் நடக்க போகுது. ஆனால் தனித்து நின்றாலும் அதிமுக திறனோடு அவரோடு புதிய தமிழகம் நின்னாலும் நிற்கலாம். ஆனால் என்னதான்னாலும் 2ஆம் இடத்தில் அதிமுக எடப்பாடியார் தலைமையில் இருக்க அதிமுக தான் வருமே தவிர அந்த சீரோ பன்னீர்செல்வம் டிடிவி தினகரன் சேர்ந்தாலோ தேமுதிக பாட்டாளி மக்கள் கட்சி சேர்ந்தால் கூட இன்ன நிலவரத்தில் எல்லா கூட்டல் கருத்துக்களையும் நம்ம விலாவாரியாலாம் பேச வேண்டியதில்லை. எல்லா இதையுமே தோராயமான கணக்கீடுகளின்படி 9% வாக்குகளைத்தான் பாரதிய ஜனதா கூட்டணி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கே தவிர அதற்கு மேல் 1% வாக்குகளை கூட வாங்காது. என்ன எப்போதும் வழக்கமாக 3ஆம் இடத்தில் வந்து நம்ம அண்ணன் கட்சி சீமான் கட்சி வரும். இந்த முறை அது 4ஆம் இடத்திற்கு தள்ளப்படுகிறது. இவ்வளோதான். அவருடைய சின்னத்தையும் பிடுங்கி அவருக்கு எவ்வளோ கேடு பண்ணணுமோ பாஜக பண்ணிட்டு அந்த கோபத்தை அவர்கள் வந்து பாஜக மீது காட்டணும். தங்களுடைய கட்சி இந்த பாராளுமன்ற எலெக்ஷனில் பின்னடைவை சந்தித்தாலும் பரவாயில்ல, நாம் பாரதிய ஜனதா கட்சியை ஓய்க்க வேண்டும்னா யாருக்கு வாக்களிக்கணும்னு
நிச்சயமாக நம்ம சீமான் தொண்டர்கள் முடிவெடுத்து செயல்படணும். நீ அதிமுக கூட வாக்களிச்சுட்டு போ. திமுகவுக்கு வாக்களிக்க உனக்கு பிடிக்கலனாலும் ஏன்னா பிடிக்காது. உன் ரத்தத்தில் வந்து திமுகனாலே உனக்கு நீ ஒரு வெறுப்பாக இருக்க. ஆமாம், ஈழ அரசியலில் பிணந்தண்ணி அரசியலை பேசி கொண்டிருக்கிற சீமான் தான் உனக்கு உலக மகா உத்தம புருஷன் போல தெரியுது. திமுக வந்து உனக்கு வெறுப்பாக, நஞ்சாக, நெருப்பாக தெரியுது. அதனால் நீ அங்கே போட்டாலும் பரவாயில்ல, அதிமுகவுக்கு வேண்டுமானாலும் வாக்களித்து விடு, பிஜேபி பக்கம் போயிடாத. அண்ணனை நம்பி நீ தண்ணியாக நின்றாத. இந்த காளியம்மக்கா கொதிச்சுக்கிட்டாலே தேவையற்ற பிரச்சாரங்களை பண்ணிக்கிட்டு கொதிச்சுக்கிட்டாலே டெபாசிட் பெற போகிறது இல்லை. ஏன் இந்த கொதிப்பு? அடங்கி இருக்க வேண்டியதானே. அவங்கள அடங்கி இருங்கன்னு சொல்லலை, அடக்கமாக இரு, ஒடுங்கி இருன்னு சொல்லலை. பிரச்சாரம் பண்ணட்டும். பொதுவான அரசியல் கருத்துக்களை பாரதிய ஜனதா என்னென்ன குள்ளநெறித்தனங்களை பண்ணி வருகிறது இந்தியா முழுமைக்கும் அப்படிங்கிறத அவங்க பிரச்சாரத்தில் முன் வைக்க வேண்டியதானே. நீங்கள் பார்த்து வாக்களிங்கன்னு உண்மையை பேசிட்டு போகலாமே. உனக்கு எதிரி திமுக தான். பாரதிய ஜனதா வந்தாலும் பரவாயில்ல. அதைத்தானே அண்ணஞ்சியுமா ராகுல் காந்திலாம் அந்த அளவுக்குலாம் ஒன்றும் ஒருத்தலாம் இல்லை, பிரதமர் மோடிக்கு நிகராலாம் இல்லை அப்படின்னு சீமா பேசினதே அதுக்கு தானே. நாடு நலம் பெற வேண்டும், நல்லாட்சி மலரணும், இந்த நாசமாக போனவன் போய் தீரணும் அப்படின்னா நம்ம யாரை ஆதரிக்க வேண்டும், யாரை எதிர்க்க வேண்டும் அப்படிங்கிறத மைண்டில் வைக்கணும்ல. அதை மைண்டில் வைக்காமல் நீ மட்டுக்கு மைண்ட் இல்லாதவனாக போய்கிட்டு இருந்தேன்னா உன்னை பற்றிய இதுவும் கழிவிறக்கமாக தானே போயிட்டு இருக்கு. இப்போ நம்மளுடைய கணிப்பு அது மேலே இருந்து அவங்க முன்கூட்டியே வந்து அந்த கூட்டணி கணிப்புகள் பின்னடைவை சந்திப்பதற்கு முதலில் விலை போன சரத்குமார் தான் காரணம். அந்த சரத்குமார் காரணம். அடுத்து அன்புமணி மீது அவர்கள் பாய்ச்சக்கூடிய அந்த வழக்கு வலையும் ஒரு காரணம். சரி, காலங்களில் பார்ப்போம். எது எப்படியாக இருந்தாலும் 2ஆம் இடத்தில் அதிமுக தான், எடப்பாடியார் தலைமையில் இருக்க அதிமுக தான் வரும். பன்னீர்செல்வம் அவர்கள், பன்னீர்செல்வம் தான் டிடிவி தினகரன் தன்னுடைய அமமுகவுக்கு சமாதி கட்டிவிட்டார்.